வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ரொம்பவே ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம். எல்லாம் ஃபேமிலியோட, ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க்கும் இருக்கலாம், ஒரு சில பேர் ஃபேமிலியோட எங்கேனாச்சும் வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் போக நம்ம ஏதோ ஒரு பார்ட் டைம் ஆன்லைன் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அதுவும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. அது என்னப்பா ஆட்டையை போட்ட ஐடியா போயிட்டு எஸ்பிஓ டைட்டில்லாம் விடிய காலையே பயங்கரமாக போடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரெக்டாக ஐடி போட்டு பாஸ்வேர்டுன்றத விட மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், அதில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது போக இந்த அடுத்தவங்க ஐடியை ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, ஆட்டையை போடுறதுனா திருடி வச்சுருக்க ஐடிக்கெல்லாம் மெயில் ஐடி மாற்ற முடியாது. எப்படின்னா, ப்ரோஃபைலில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதே நேமில் ஆதார் கார்டும் பான் கார்டும் கண்டிப்பாக மெயில் ஐடியில் அட்டாச் பண்ணி ஆகணுன்ற கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால ஆட்டையை போட்ட ஐடிக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது. ஓகே, அதெல்லாம் போகட்டும். இன்றைக்கி கரெக்டாக மெயில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், இல்லை எனக்கு ஐடி லாகின் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இந்த இஷ்யூனால தான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. கொஞ்சம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? சரி, ரைட். என்னென்ன அந்த ஃபார்மேட்டில் அனுப்புறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மெயில் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் ஷோ ஆகும். கீழே இருக்க பார்த்திங்கன்னா அந்த பென்சில் மார்க் போட்டு கம்போஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். மெயில் ஓப்பன் பண்ணோன்னே அந்த கம்போஸை டச் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ஷோ ஆகும்னு காமிக்கிறேன். அதில் அந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுடைய மெயில் ஐடி தான் ஷோ ஆகும். அதை நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், ஏன்னா என்னோடய மெயில் ஐடி ஷோ ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஓகேங்களா? சரி, ரைட், பார்க்கலாம். அந்த கம்போஸ்ன்ற அந்த பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். அதில் இப்படி தான் ஷோ ஆகுங்க. ஃப்ரம் டு சப்ஜெக்ட் கம்போஸ் இமெயில்ட்டு 2 அட்ரஸ் sbotvm@gmail.com அது மென்ஷன் பண்ணிங்க. சப்ஜெக்டில் நம்மளோட ஸ்டாஃப் ஐடி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி, அந்த மேலேயே போட்டிருப்போம் பாருங்கள், அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட்ன்ற இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே மெசேஜ் உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, ரெஜிஸ்டர் மெயில் ஐடினா இப்போ நீங்கள் அதாவது லாகின் பண்ணி ஓப்பன் ஆகிறவங்களுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், ஆனால் ஓப்பன் ஆகுது லாகின் பண்ணி அப்படின்றவங்களுக்கு நம்ம எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அது ஷோ ஆகும், அதை என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு லாகின் பண்ணும் பொழுது ஓப்பனே ஆகலை, உள்ளேயே போக மாட்டேங்குது, லாகின் பேஜுக்குள்ளேயே போக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு ரெஜிஸ்டர் மெயில் ஐடின்ற இடத்துல என்ன இஷ்யூ ஓப்பன் ஆகிறதுக்கு காரணம் கீழே ஷோ ஆகும். ஏதோ ஒரு டிஸ்பிளே ஷோ ஆகும். அதை நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். எது? ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில். அதாவது லாகின் பண்ணுறவங்களுக்கு, லாகின் பண்ணி உள்ளே போய் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இப்போ போய் ப்ரோஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது இருக்கும். அப்படி லாகின் பேஜுக்குள்ளேயே போக முடியல அப்படின்றவங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு எரர் காமிக்கும். அதில் என்ன காமிக்குதோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயில் ஐடி சேஞ்ச் அதாவது மெயில் ஐடினா அந்த நேமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை என்னுடைய பழைய மெயில் ஐடி பிளாக்கில் இருக்குது, இப்போ நான் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி வேணுன்றவங்க இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து sbotvm@gmail.comக்கு மெயில் பண்ணலாம். ஆனால் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு நேரம் இருக்கணும். ஓகேங்களா? ரீசன் என்ன எரர் காமிக்குது, ஓப்பன் ஆகலை அப்படின்ற அந்த விளக்கம். சரி, இது போக
நீங்கள் இப்போ வந்து எல்லாமே கிளியராக புரிஞ்சுட்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா திருத்தம் செய்ய போகிறீங்க. அதுக்கு வந்து ரொம்ப மெயினான கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கும் இல்லை மெயில் ஐடி எனக்கு பிளாக் ஆகிடுச்சு, பழைய மெயில் ஐடி பிளாக் ஆகிடுச்சு, என்னுடைய இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க மெயில் ஐடி இதான் அப்படின்றவங்களுக்கும் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ப்ரோஃபைலில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம். இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய நேம்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ரோஃபைலில் முத்துக்குமாரன்னு கொடுத்துருக்கேன். நான் என்னுடைய பழைய மெயில் ஐடி பிளாக் ஆகிடுச்சு. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க மெயில் ஐடி நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரோஃபைலில் ஆல்ரெடி என்னுடைய நேம் கொடுத்துருப்பேன், முத்துக்குமார்னு கொடுத்துருப்பேன். ஆதார் கார்டு என்னுடைய நேமில் தான் இருக்கணும், பேன் கார்டும் என்னுடைய நேமில் தான் இருக்கணும். அதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுங்கள், அதை ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் எத்தனை எம்பி அந்த சைஸ் கேட்பாங்க, அது மட்டும்தான் உள்ள அப்லோட் பண்ண முடியும். அந்த எம்பிக்குள்ளே இப்போ ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபைலை அட்டாச் பண்ணணும். எப்படி அட்டாச் பண்ணுறது, அந்த ஃபோட்டோ எடுத்த பின்னாடி இப்போ வந்து ரைட் சைடு கார்னரில் அந்த ரெட் கலர் வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், சைடில் 3 டாட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் ஒரு அட்டாச் சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒரு ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அட்டாச் ஃபைல்னு கேட்கும். நீங்கள் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், மெயில் ஐடியை மாற்றணும் அப்படின்னா அந்த அட்டாச் ஃபைலை டச் பண்ணி நீங்கள் எடுத்துருக்க ஃபோட்டோ, அதாவது ப்ரோஃபைல் நேமும் பேன் கார்டும் ஆதார் கார்டும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கங்க. எழுத்துக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த அட்டாச் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டை ஃபோட்டோவை இமேஜை அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு நம்ம எங்கே போய் பார்க்கணும், இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி அந்த ரெட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேரம் இருக்கணும். அதுக்கு நேரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டூ அட்ரஸில் sbotvm@gmail.com. சப்ஜெக்டில் வந்து உங்களோட ஸ்டாஃப் ஐடி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி, அதாவது என்னுடைய மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான். அது கீழே நேம்னு போட்டு உங்கள் நேமு, ஸ்டாஃப் ஐடின்னு போட்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அப்படின்னு போட்டு உங்கள் ப்ரோஃபைல், அதாவது லாகின் பேஜில் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் ஷோவாகும். எஸ்பிஓவில் கொடுத்த ஐடி தான் மெயில் ஐடி சொல்கிறேன், ஓகேங்களா. நியூ மெயில் ஐடி, அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க மெயில் ஐடி, அதாவது சேஞ்ச் பண்ணணும். எல்லோரும் பண்ணக்கூடாதுங்க, இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும்தான். கீழே நோட்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, ப்ரோஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இமேஜ், சரி இவ்வளோதான். இதெல்லாம் கரெக்டாக உள்ள பர்சனுக்கு மட்டும்தாங்க. இந்த ஆர்டிஏ போட்ட ஐடியெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், பாஸ்வேர்டு மறந்து போச்சு, மெயில் ஐடி எப்படியோ சுட்டு வச்சுருப்பாங்க ஒரு சில பேர், அப்படி அதை மாற்றணும்னு நினச்சா முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோஃபைல் நேமில் உள்ள ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ஃபோட்டோ வேணும். அது கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா. அதனால் அந்த ஐடியெல்லாம் ஆர்டிஏ ஐடியெலாம் வேஸ்ட்டு தான், அது அப்படியே தான் இருக்க போகுது. கரெக்டாக உள்ள பர்சங்களை எல்லா பேருமே இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ஏன்னா எஸ்பிஓவில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல் நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதம் எண்ட் ஆகுதா இல்லை ஜூன் ஆகுதான்னு தெரில. அது வரைக்கும் இந்த ஒரு வேலையெல்லாம் நம்ம தேவைப்படுறவங்க செஞ்சு வச்சுக்குங்க. ஏன்னா இதுக்கான வாய்ப்பு அடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஒரு தேவைப்படுறவங்க மாற்றி வச்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.